Leve Palestina och krossa sionismen. Leve Palestina och krossa sionismen. Leve, leve, leve Palestina. Leve, leve, leve Palestina. Leve Palestina och krossa sionismen. Leve Palestina och krossa sionismen. இந்தியாவை பிராமணர்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எங்கிருந்தோ வந்தவங்க. நீங்கள் கேட்டிங்கல்ல, அமித்ஷா கேட்டார்ல, ஒரியாவை போய் ஒரு தமிழன் ஆள்வதான்னா இந்தியாவை எப்படி ஒரு பிராமணன் ஆழ்வான்? இந்திய மக்களை 5 சாதிகளாக பிரித்த வர்ணாசிரமத்தை திணித்த பிராமணர் எப்படி இந்தியாவை ஆளலாம்? நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். அனுப்பி வைக்கப்பட்ட பெண் தான் சாரதா கஃபில். அவர் திருமணத்தின் போது தனது பெயரை சவிதா என்று மாற்றிக்கொண்டால், இந்த அம்பேத்கர் டிசம்பர் 6ஆம் தேதி மரணமடைந்தார். ஆனால் நான் என்ன கேட்குறேன், பரசுராமன் செத்த அதே நாளில் எப்படி அம்பேத்கர் செத்தார்? அம்பை ஏத்தும் கரம் தான் அம்பேத்கர். அப்படின்னா அது பரசுராமனை குறித்து வைக்கப்பட்ட பெயர். புதிய கான்ஸ்டியூஷனையும் 3வது முறையை ஜெயிக்கிற இந்த மோடின்ற பரசுராமரை வச்சுக்கிட்டு தான் எழுத முயற்சி பண்ணாங்க. ஆனால் புறச்சூழல்கள் அவர்களுக்கு எதிராக இருந்ததால் இப்போதைக்கு ஆட்சியை மட்டும் தக்க வைத்து கொண்டால் போதும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டு இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இந்த எலெக்ஷன் முழுக்க முழுக்க ரிக்டு எலெக்ஷன். அங்கே ஒரு தமிழ ஆட்சி கூட பண்ணல. நவீன் பட்நாயக்கு ஒரு நம்பிக்கையுரியவராக இருந்தார், அவ்வளோதானே. அதை போய் நீங்கள் அங்கே பேசுவீங்களா? நீங்கள் இது அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் ஆளுன்றது தெரியாது உங்களுக்கு? அப்போ எவ்வளோ பெரிய ஓர வஞ்சின? அப்போ தமிழ் மேலே உங்களுக்கு எவ்வளோ கடுப்பு, ஆத்திரம், கோவம், அதான் அங்கே காமிக்கிறீங்க. நீங்கள் இங்கே நடக்கிற கூத்துலாம் உங்களுக்கு தெரியாதா? அல்ல, நீங்கள் நடத்துகிற கூத்து தான். ஏன் நீங்கள் தானே திமுகவுக்கு ஜெயிக்க வைக்கிறீங்க ஃப்ராடு பண்ணி. அதாவது லெஸ்பியன் மேரேஜ் தமிழ் பிராமணன் தான் பண்ணுறான், கே மேரேஜ் தமிழ் பிராமணன் தான் பண்ணுறான், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தமிழ் பிராமணன் தான் கொண்டு வந்தான். அப்போ எவ்வளவு ஆத்திரம் மேலே. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் பற்றி என்னங்க ஐயா நினைக்கிறீங்க? இந்திய எலெக்ஷனில் எனக்கு முதல்ல நம்பிக்கை இல்லை. 1947 அல்லது நேரு காலத்துக்கு பிறகு இருந்தே அந்த எந்த எலெக்ஷன் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி அவங்க ரிக்கிங் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பிராமணர்களினுடைய வசதிக்காக. அதுதான் நான் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். நான் எப்போ ஒரு எலெக்ஷனை நான் ஏற்றுப்பேன்னா, ஒவ்வொரு பூத்துலேயுமே 5 மணிக்கு எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் ஹை டீ மாதிரி ஒரு சிற்றுணவு கொடுத்துட்டு அவங்க ஒரு 5:30-6 மணிலேருந்து அவங்கள என்ன சொல்லணும், பூத்துலேயே என்ன சொல்லணும், கேமரா முன்னாலும் எண்ணணும். அந்த கேமரா பதிவுகளை வெளியில் தெருக்களில் அந்த வளாகத்துக்கு வெளியில் இருக்க இடத்துல பந்தல் போட்டு அங்கே தொலைக்காட்சிகளில் அந்த கேமராக்கள் பதிவுகளை தொலைக்காட்சிகள் மூலம் காமிக்கணும். வெளியில் இருக்கிறவங்க அந்த எலெக்ஷன் முழுவதையுமே அந்த தொலைக்காட்சியின் காட்சிகளாக சம்மந்தப்பட்டவங்களை அதை கண்காணிக்கணும். எண்ணும் போதும் அவர்கள் கண்காணிக்கணும். இந்த முறையில் எலெக்ஷன் நடந்த இடத்துலையே அந்த பூத்துலேயே அந்த பெட்டியை, அப்புறம் அந்த எலெக்ஷன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இல்லை, காகிதத்தில் ஓட்டு போடுற முறை தான் வேணும், பேலட் முறை தான் வேணும். அதை அவங்க ஒரு தாளை எடுத்து அதை கேமராவில் காமிச்சு வச்சு தான் எண்ணணும். இப்படி என்னென்னா ஒரு 2 மணி 3 மணி நேரத்தில் எண்ணிட முடியும். இது மாதிரி ஒவ்வொரு பூத்துலையும் எண்ணிட்ட பிறகு அதை அந்த தொகுதியினுடைய தலைமையகத்துக்கு அனுப்பின பிறகு அவங்க அதையெல்லாம் கொலேட் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துலேயே அவங்க அறிவிச்சிடலாம். அதாவது இரவு 10 மணிக்கெல்லாம் அன்றைக்கி ரிசல்ட் தெரிஞ்சிடணும். அப்படி ஒரு எலெக்ஷன் நடந்தால் தான் அந்த எலெக்ஷனை நான் நம்புவேன். இந்த மாதிரி என்றைக்கும் எலெக்ஷன் நடக்கும், போட்டி கொண்டு போய் எங்கள் இடத்துல வச்சுட்டு இருப்பாங்க, அது எப்போ வேணாலும் எண்ணுவாங்கன்றதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே எனக்கு சுத்தமாகவே நம்பிக்கை இல்லை. நான் வலியுறுத்தி சொல்கிறேன், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சுட்டு 1000 வகையில் தில்லுமுள்ளு பண்ணலாம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கவே கூடாது. உலகத்தில் எந்த நாட்டிலையும் அது கிடையாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க?
அதான் என்னுடைய கேள்வி. ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் நாங்கள் ஐயா அதுக்கு ஏதோ ஒரு நாடு சொல்லுவாங்க, ஆப்பிரிக்க நாட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மள மாதிரி ஒரு ஏமாளி அது. இப்போ எங்கேயுமே இல்லாத முறையை நீங்கள் ஏன் வச்சுருக்கீங்க? அப்புறம் இந்தியாவின் மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு, இல்லை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் இருக்குன்றது வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த மிக தவறான ஒரு தீர்ப்பு. இதை நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன். எல்லாம் தெரிந்த சுப்ரீம் கோர்ட் தவறான தீர்ப்பைத்தான் கொடுத்திருக்கிறது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வைத்து எலெக்ஷன் நடத்தக்கூடாது. இன்னொன்று, நீங்கள் வந்து இந்தியாவின் பாப்புலேஷன் அதிகமாக போயிடுச்சுன்னா பூத் அதிகமாக போகுது இல்லையா? இன்னைக்கு 10 பூத்து இருந்த இடத்துல ஒரு 12 பூத்து இருக்க போகுது, 15 பூத்து இருக்க போகுது. பூத்து சைஸ் ஒன்று தானே. ஒரு நாளில் எத்தனை பேர் ஓட்டு போட முடியுன்றதை வச்சு தானே பூத்து வைக்கிறீங்க. பாப்புலேஷன் அதிகமானா பூத்து எண்ணிக்கை அதிகமாக போகுது. நீ பூத்தில் எண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேனே. அப்போ பூத்தில் ஒவ்வொரு பூத்தில் எண்ணுன்னா 2 மணி நேரத்தில் எண்ணிட போகிறாங்க. பாப்புலேஷன் அதிகத்துக்கும் முறையான எலெக்ஷன் நடத்துறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதிக மக்கள் தொகைன்னா அதிக ஆட்கள் இருக்க போகிறாங்க, அதிக வேலை நடக்க போகுது. இதெல்லாம் ஊரை ஏமாத்துற பேச்சு. இதெல்லாம் முறையான எலெக்ஷன் வந்து பூத்துலேயே எண்ணுங்கன்ற. பொட்டி எங்கேயும் கொண்டு போய் வச்சுக்காதீங்க. பொட்டி வைக்கிறத காவல் காக்கிறவங்களாம் என் மாமன் மச்சான் கிடையாது. யார் காவல் காக்கிறான்னு யார் கண்டீங்க? யாருக்கு தெரியும்? என்ன கோல்மால் ஆடுதுன்னு யாருக்கே தெரியும்? எங்கேயோ கொண்டு போய் பொட்டியை வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களா? பூத்திலே எண்ணு. இப்போ சர்வேலன்ஸ் கேமரா வந்து போச்சு. அதை வெளியில் பந்தல் போட்டு ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு டெலிவிஷன் ஸ்க்ரீன் வச்சுருங்க, பெரிய டெலிவிஷன் ஸ்க்ரீன் வச்சுருங்க. அந்த இருக்க 2-3 கேமரா வச்சுருக்காங்க. அது அந்த கேமராவுடைய பதிவுலாம் வெளியில் கொடுத்துருங்க. நாங்கள் பார்த்துட்டே உட்காந்துருக்கோம். ஒரு 4 பூரா பார்க்குறோம், எண்ணும் போதும் பார்க்குறோம். அந்த மாதிரி எண்ணினா தான் எங்களுக்கு இந்தியன் எலெக்ஷன் மேலே நம்பிக்கை வரும். அதனால் என்னுடைய பார்வை என்னென்னா, நேரு காலத்திற்கு பிறகு இருந்து நேரு ஜெயிச்சது என்ன, அவர் ஜெயிச்சிருவாருன்ற ஒரு இது இருக்குது. ஏன்னா அவங்க தான் காங்கிரஸ் கட்சி நடத்துகிறவங்கன்றதால அவங்க ஜெயிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. அதன் பிறகு நடந்த அனைத்து தேர்தலுமே ரிக்டு எலெக்ஷன் தான் நான் சொல்லுவேன். மோடி இந்த 3 முறை ஜெயித்ததுமே கூட ஒன்லி பை ரிக்கிங். நான் உறுதியாக சொல்கிறேன், ஒன்லி பை ரிக்கிங். அதனால் இந்திய எலெக்ஷன் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. இன்னொன்று, அவங்க எப்படி எலெக்ஷனை ரிக்கிங் பண்ணுறாங்கன்னா சயின்டிஃபிக் ரிக்கிங்னு பேர். கண்மூடித்தனமாக வந்து ஜெயிக்க வைக்க மாட்டாங்க. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு இவங்க ஜெயிக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு இதை உருவாக்குவாங்க. அந்த பர்செப்ஷனை உருவாக்குவாங்க, அந்த கருத்தை உருவாக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட்டை செய்வாங்க. இப்போ ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா, முன்ன புல்வாமா அட்டாக்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு எல்லாரும் இவங்களுக்கு மோடி ஓட்டு போட்டதா போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி போட்டிருப்பாங்களோன்னு நமக்கு சந்தேகம் வரும். புல்வாமா அட்டாக் வந்துச்சு, அப்புறம் இவர் கடிந்து பேசினார், அபிநந்தனை உடனே அனுப்பிட்டாங்க. ஆஹா, எவ்வளோ பெரிய இது பவர் இருக்குன்ற மாதிரிலாம் அவங்க பண்ணுற விளையாட்டு. சயின்டிஃபிக் இருக்கீங்கன்னா இதுதான். அதாவது ஒரு பிரபலமான ஆளை நிறுத்தி வைப்பாங்க, அவருக்காக ஓட்டு போட்டாங்கன்னு நினச்சிப்பாங்க. நம்ம நினச்சிப்போம் அவருக்காக யாரும் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அதுதான் இந்த சயின்டிஃபிக் இருக்கீங்கன்னு பேர். அதாவது இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை மக்கள் மன்றத்தில் பதிய வைக்கிற மாதிரியான நிகழ்ச்சிகளை செய்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் செய்கிறதுன்றது ஒரு இது. இந்த எலெக்ஷனில் நிர்மலா சீதாராமனுடைய கணவரே சொன்னது போல அவர்களுக்கு பெரிய அஜெண்டா இருந்தது. மோடி 3ஆம் முறையும் ஜெயிப்பார்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவர் பரசுராமன். இது 3ஆம் முறையை ஜெயிச்சா அவர் உண்மையிலேயே பரசுராமன். இந்த ஆட்சி வந்த பிறகு அவங்களுக்கு பெரிய திட்டங்கள் இருந்தது. இந்தியாவில் பிராமணர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக இந்தியாவுடைய ஜியோ பொலிட்டிக்கல் மேப்பையே மாற்றுறது அவங்களுக்கு திட்டம் இருந்தது. அதாவது 50 ஸ்டேட்டாக இந்தியாவை ஆக்குறதுன்றது போன்ற திட்டங்கள்லாம் இருந்தது அவங்களுக்கு. புதிய பார்லிமெண்ட் எது கட்டினீங்க? அப்போ அதிக எண்ணிக்கையிலான எம்பி வர்றதுக்காக தானே கட்டினீங்க. அப்புறம் அது சவப்பட்டி மேலே கட்டிருக்கீங்கன்றது இன்னொன்று. புதிய பார்லிமெண்ட் மேலே முன்பெல்லாம் இல்லாத மாதிரி இப்போ 4 சிங்கங்களை ஒருமுகன்ற வடிவத்தில் வச்சுங்க. நீங்கள் பிரசிடெண்ட்டை திரௌபதி முர்மு அப்படின்னா என்னென்னா உருமும் திரௌபதினு பேர். இங்கே ஜனாதிபதி உருமும் திரௌபதி. பார்லிமெண்ட்டு மேலே சிங்கம் அவங்க வச்சது என்ன சிம்பாலிக் என்னன்னா, பார்லிமெண்ட் சகுனி. பார்லிமெண்ட் ஆகிய சகுனிக்கும் பிரசிடெண்ட் ஆகிய திரௌபதிக்கும் தான் லடாய். இது ஒரு புதிய மகாபாரத போர் மாதிரி இருந்து இவங்க இந்தியாவின் சட்டத்தை கான்ஸ்டியூஷனை மாற்றுறதுக்கும் பிராமணர்களுக்கு வசதியாக இருக்கும்படியாக இந்தியாவின் சட்டத்தை மாற்றும்படியாகத்தான் இந்த எலெக்ஷனை பிராமணர்கள் அணுகினார்கள். கிட்டத்தட்ட 400 ஜெயிக்கிறது, அதை வச்சுக்கிட்டு கான்ஸ்டியூஷனை மாற்றுறதுன்றதெல்லாம் அவங்களுடைய திட்டமாக தான் இருந்திருக்குது. ஆனால்
எலெக்ஷன் நடக்கும்போது இருந்த மக்கள் எழுச்சியினுடைய இதை பார்த்தவங்க பிஜேபிக்கு ஆதரவு மிக குறைவாக இருப்பதும் காங்கிரஸுக்கு மிக அபரிமிதமான ஆதரவு இருப்பதையும் கண்டவர்கள். அப்புறம் அதுக்கு முன்னாலே இவிஎம் மேலே சந்தேகம் வந்து ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் வந்து பதிவு விட்டுருந்தாங்க. இந்த தடவை அந்த மாதிரி ஜெயிச்சிருந்தாங்கன்னா மீண்டும் ஒரு புரட்சி கூட வெடிச்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி எலெக்ஷன்லாம் இருக்குன்றதால ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கிறோன்ற ஒரு பயம் ஆளும் வர்க்கத்துக்கு இருந்ததால் இந்த தடவை நம்ம ஜெயிச்சு ஆட்சி அமைச்சா மட்டும் போதுன்ற மாதிரி அவங்களுடைய திட்டத்தை ஒத்தி போட்டு விட்டார்கள். அதுக்கு இன்னும் காரணம் இருக்குது. காசாவில் செம அடி வாங்குது இஸ்ரேல். அமெரிக்காவுக்கு உலகம் பூரா எதிர்ப்பு, அமெரிக்க நாட்டுக்கு உள்ளாரியே மாணவர்கள் எதிர்ப்பு, அமெரிக்காவின் செல்வாக்கு படுவாக சரிஞ்சிட்டு. ஹவுதி கிட்ட அமெரிக்காவில் ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியிங் வெசல்லாம் அங்கே ஒன்றும் பண்ண முடியல, எல்லாம் பின்வாங்குது. அமெரிக்காவுக்கு உலகெங்கும் கெட்ட பேர். இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூட பெட்ரோ டாலர் போயிடுச்சுன்னு கூட ஒரு இது பேச்சு வருது. சவுதி அரேபியா வந்து அந்த புதுப்பிக்கலை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பிரிக்ஸ்னு ஒரு ரூபாய் இருக்குது, அது இந்தியா இருக்குது, அது வேறு விஷயம் விடுங்க. இருந்தாலும் இவங்க ஒரு புதிய ஒரு பிரிக்ஸ்ன்ற மூமெண்ட் வருது. இதையெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய வீழ்ச்சி கண்ணுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. இப்போ இது சத்தியுகம். இதையெல்லாம் கண்ட இந்திய யூத பிராமணர்கள் நாம் கொஞ்சம் வாழை சுருட்டி வச்சுப்போம் அப்படின்ட்டு இந்த எலெக்ஷனில் தாங்கள் ஆட்சி அமைத்தால் மட்டும் போதும், அப்புறம் இவிஎம் சரியாக இருக்குது, இவிஎம்மில் வந்து தப்பு இல்லை என்ற ஒரு பர்செப்ஷனை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த எலெக்ஷனை இந்த ரிசல்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் முழுக்க 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 ரிக் பண்ண எலெக்ஷன் தான். இன்னும் ஒன்று பாருங்கள், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இவங்களுக்கு ஒரு நப்பாசம் இருந்தது. அந்த எக்ஸிட் போல் பூரா 400 சீட்டு கொடுத்துருந்தாங்க எல்லாருமே. ஏன் கொடுத்தாங்க? எல்லாம் அது வந்து திட்டமிட்ட ஏற்பாடு தானே. அந்த மாதிரி வரலையப்ப ஏன் எல்லாருமே 390 390 400 ஏன் எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து பிஜேபி டீமுக்கு கொடுத்தாங்க? ஏன் கொடுத்தாங்க? எக்ஸிட் போல் கூட அப்படி அது வரைக்குமே ஏதோ செஞ்சிடலாம், எண்ணும் போது தில்லுமுள் நடக்கும்லாம் நிறைய பேர் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. எண்ணும் போது கூட தில்லுமுள் நடக்கும் தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாரும் எக்ஸிட் போல் ஒரு மாதிரி கொடுத்துட்டீங்க, அந்த மாதிரி வரல உங்களுக்கு ரிசல்ட்டு. அப்போ எக்ஸிட் போல் வரைக்குமே கூட அவங்களுக்கு ஒரு நப்பாசை இருந்தது. தங்களோட ஒரிஜினல் ஐடியா கான்ஸ்டியூஷனை மாற்றணும், அதுக்கு தானேயா புதிய பார்லிமெண்ட்டு கட்டணும், அதுக்கு தானே திரௌபதி முர்முவை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறோம், அதுக்கு தானே பார்லிமெண்ட்டு மேலே சிங்கத்தை வச்சு சகுனின்னு சொல்லி வச்சு இவ்வளோ ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி செய்யாமல் போயிடுறது? இந்த வாய்ப்பை விட்டால் அப்புறம் எப்போ செய்ய முடியும்? அப்புறம் இவரும் பரசுராமன் 3வது இடம், இவர் தான் செய்யணும், அதுக்காக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உலகில் யூத சமூகத்தினுடைய நிலைமை, இந்தியாவின் கள நிலவரம், இதையெல்லாம் தெரிந்து கொண்ட யூத பிராமணர்கள் ரொம்ப ஆட்டங்காண வேணாம், நாம் எல்லாத்துக்கும் மொத்தத்துக்கும் முதலீடு போயிடும்ட்டு சரி இப்போ வெற்றி பெற்றால் போதும், ஆட்சி அமைத்தால் போதும். அப்புறம் இவிஎம்க்கு எதிராக வந்து தானே பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ இவிஎம்மில் ஒரு தப்பு இல்லைன்றதால அவங்களுக்கு மெஜாரிட்டி வராத மாதிரியும். இதில் ஒரு 2 விஷயத்தை பார்க்குறேன் பாருங்கள். நவீன் பட்நாயக்கு வந்து சுத்தமாக அவங்க 24 வருஷம் ஆண்டிருக்காரு, சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அந்த கட்சி. இங்கே திராவிடத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய இது இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் திமுக 39+1 40 ஜெயிச்சிருக்குது. இதுவும் ரிக்கிங் தான். அங்கே விகே பாண்டியனை வச்சுக்கிட்டு தமிழன் இது ஒரிசாவை ஆள்வதான்னு கேட்டதால் அந்த மக்கள்லாம் அவருக்கு எதிராலாம் ஓட்டு போடலை. அங்கே கேட்ட அமித்ஷா என்னைக்காவது தமிழ்நாட்டில் கேட்டிருக்கானா ஏன் பிராமணனும் தெலுங்குனும் ஆள்றீங்கன்னு? ஏன்னா அங்கே போய் மட்டும் கேட்குற நீ, உனக்கு தமிழ்நாட்டில் கேட்க முடியாதா? எப்படி கேட்கலாம்ல? தமிழன் தான் ஆளணும், ஏன்டா ஏன் கேட்கல? எவ்வளோ பெரிய அட்டாவடி இது. அங்கே ஒரு தமிழர் இருக்கான், அதாவது அங்கே போய் எப்படி கேட்குற நீ? ஒரிசாவை ஒடியாவை ஒரு தமிழன் ஆழ்வதா அப்படின்னு போய் கேட்குறீங்க. அத்தனைக்கும் அவர் ஆளலை. நவீன் பட்நாயக்கோட நம்பிக்கைக்குரியவர், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நாம் நம்பிக்கை இழக்கணும், தமிழாகிய நாம், அதாவது 5ஆம் தமிழ் சங்கம் நம்பிக்கை இழக்க வேண்டும். அதற்காக அந்த பாட்டி அங்கே ரவுட் முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் நம்ம எதை எதிராக இருக்கிறோம்? தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளுன்னு சொல்கிறோம். தெலுங்கர்கள் 40 ஜெயிக்கிறாங்க. இதுவும் உண்மையான எலெக்ஷன் ரிசல்ட் அல்ல அல்ல அல்ல. அங்கே நவீன் பட்நாயக் சுத்தமாக ஊற்றிக்கிட்டதும் அதுவும் பொய். இங்கே திமுக முழுசும் ஜெயித்ததும் சுத்தப்பை. இதெல்லாம் அவங்க திட்டம் போட்டு உருவாக்குறது தான். அதே போல் வந்து பிஜேபி 240 ஜெயிச்சிருக்காங்க. அவங்க முழுசாக ஜெயிக்கல பாருங்கள்.
அப்படின்னா இவிஎம் ஒழுங்காக தான் வேலை செஞ்சுருக்கு. அப்போ இந்த ரிக்டு எலெக்ஷனில் என்ன அவங்க அஜெண்டா என்னென்னா, அது அவங்களுக்கெல்லாம் திட்டம் போட்டு பேசும்போது, இல்லை இந்த சமயத்தில் நாம் முன்ன மாதிரியே 3க்கு மேலெல்லாம் 2/3 மெஜாரிட்டி வந்தால் இந்தியாவில் புரட்சி ஒன்று ஏற்படலாம் என்ற அச்சம் வந்ததால் தான் அப்போ அவங்க ஸ்டெப் பேக் அப்படின்ற மாதிரி, சரி அந்த அஜெண்டாவை தள்ளி போட்டுலாம் இப்போ வந்து நம்ம ஆட்சி அமைச்சா போதும், அப்புறம் இவிஎம் மேலே சந்தேகம் இல்லாத மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும். இதை வச்சுட்டு தான் அவங்க கொடுத்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உலகத்திலேயே இவிஎம் எங்கேயும் இல்லைன்னும் போது நீங்கள் ஏன் வச்சுருக்கீங்க? இந்தியாவை பிராமணர்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எங்கிருந்தோ வந்தவங்க. நீங்கள் கேட்டிங்கள, அமித்ஷா கேட்டார்ல, ஒரியாவை போய் ஒரு தமிழன் ஆள்வதான்னா இந்தியாவை எப்படி ஒரு பிராமணன் ஆள்வான்? இந்திய மக்களை 5 சாதிகளாக பிரித்த, வர்ணாசிரமத்தை திணித்த பிராமணர் எப்படி இந்தியாவை ஆளலாம்? நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். தனக்கு ஒரு நீதி, அடுத்தவனுக்கு ஒரு நீதினு சொன்னவங்க தானே பிராமணர்கள். அப்போனா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒழுங்காக எழுதியிருந்தா பிராமணர்களுக்கு நீதிபதியாகும் தகுதி இல்லை என்று தானே இருந்திருக்க வேண்டும். எப்படி நீங்கள் நீதிபதி ஆகுறீங்க? ஏன் அவங்க புத்தகத்தில் பூரா எழுதி வச்சுருங்க, நாங்கள்லாம் உயர்ந்தவங்க, கடவுளால் பிள்ளைங்க, மற்றவங்கலாம் எப்படின்னு அநியாயமாக எழுதி வச்சுக்கிட்டு, நீ இந்த ஊருக்கு ஆனவன் கிடையாது. நீங்கள் வந்தீங்க, ஆரியர் இன்வேஷன் எல்லாமே இருக்குது. இன்வேஷன் இல்லை, நாங்கள் நல்லா வந்தவன் தான் சொல்கிறீங்க. ஏதாவது ஒன்று இருக்கட்டும், வந்தீங்கல்ல, நீங்கள் எப்படி இந்தியா வாழலாம்? நீங்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்கீங்க. 75% ஐஏஎஸ் ஆஃபீஸர் நீங்கள் தான், ஐபிஎஸ் ஆஃபீஸர் நீங்கள் தான், இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் இருக்க 75% நீங்கள் தான், ஜுடிஷரி நீங்கள் தான், எல்லாம் நீங்கள் தான். மண்ணின் மைந்த விரல் சுப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். இது சரியில்லை. அதனால் இந்த நாட்டினுடைய எலெக்ஷன் மாறணும். அந்த தேதியிலேயே அந்த இடத்துலையே சர்வேலன்ஸ் கேமரா மூலம் அவங்க எண்ணணும். அதை வெளியில் எண்றதெல்லாம் வெளியில் வந்து ஒரு நான் ஒன்று நீங்கள் இன்ட்ராநெட்டில் கூட அனுப்பலாம். எல்லா பூத்தில் உள்ள எண்றதையும் இன்ட்ராநெட்டில் அந்தந்த தொகுதிக்கு அனுப்பிட்டுங்க, நாங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணி பார்த்துக்கலான்னு இருக்கணும். வேணாம், வெளியில் ஒரு பந்தல் போட்டு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நீ வச்சிரு, அந்த சர்வேலன்ஸ் கேமராவோட அவுட்புட்டை அங்கே கொடுத்துரு, நாங்கள் பார்த்துக்குறோம். ஓட்டு போடும்போதும் 4 பொருட்கள் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிப்போம், நாங்கள் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிப்போம், எண்ணும் போது ரெக்கார்ட் பண்ணிப்போம். மீடியா மற்றதுக்கெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுதில்லைங்க ஐயா. இதை அப்படி கேமராவில் வச்சோம் அப்படின்னா எல்லா இதுலையுமே இன்னைக்கு அந்த காணும், அதுக்குண்டான எல்லா டெக்னாலஜியுமே இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. ஒரு காலத்துல இந்த டெக்னாலஜிலாம் இல்லை, அதாவது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு இருக்கக்கூடிய அதே நடைமுறை ஏன் வந்து இன்னைக்கு நடைமுறைப்படுத்தணும்? இதை யாருமே இன்னும் வந்து கேள்வியே கேட்க மாட்டாங்க. நம்மளாம் மடையர்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்திய மக்கள் எல்லாம் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாம எல்லாம் வந்து ஒரு வந்தேரி கும்பல் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு நம்ம எல்லாம் சீரழித்து கொண்டிருக்கிறது. இந்த இந்திய மக்களை எல்லாம் 5 சாதிகளாக பிரித்து ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி கெடுத்தவங்க எப்படி இந்தியா வாழலாம்? அப்படிப்பட்டவர்கள் தனக்கொரு நீதி மற்றும் மனு நீதி என்பதை எழுதிய பிராமணன் எப்படி இந்தியாவினுடைய நீதிபதியாக இருக்க முடியும்? நான் ஒரு அடிப்படையான கேள்வி கேட்குறேன், சொல்லுங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் 9th ஷெட்யூல்லையே இதை எழுதியிருக்கணும். Brahmins can never become a judge of India because they have such a long history. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு பிராமணன் ஜட்ஜ் ஆக முடியும்? இந்த கேள்வி தான் நான் முதல்ல வைக்கிறேன். ஐயா, அதே போல காந்தி நேருலாமே கூட பிராமின் தானங்க ஐயா. இப்போ இந்த பிராமினை வச்சு தானங்க ஐயா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனையே வந்து எழுதியிருக்காங்க. ஆமாம், அதாவது அம்பேத்கர் இங்கிலாந்தில் படித்தார், அமெரிக்காவில் படித்தார். அவர் அந்த ஊர் ராஜா அனுப்பி வச்சதா சொல்கிறாங்க. ராஜாலாம் அனுப்பி வைக்கல, பிராமணர்கள் தான் அனுப்பி வச்சாங்க. அது சமர் திரைப்படம் பார்த்துருக்கீங்கல்ல, அதுதான். அவர் அனுப்பி வைக்க ஏற்பாடு செஞ்சுட்டு அவர் அங்கே படிச்சுட்டு வந்து அவர் அங்கேயே தெரிஞ்சு போச்சு, தான் யாருன்றது தெரிஞ்சு போச்சு அவருக்கு, தன்னை வச்சு வேலை வாங்குறாங்கன்ட்டு. ஆனால் அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு எதிராக செயல்பட முடியாது, அவர் கூட ஒத்து போகணும். அதனால் அவர் ஏதோ ஒரு சில இதெல்லாம் பண்ணுற மாதிரியும், அப்புறம் அவங்களுக்கு வந்து தலித்துகளுக்கு ரிசர்வேஷன் கொடுத்த மாதிரியும் பண்ணிட்டு அம்பேத்கரை வைத்துத்தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதினாங்க. ஆனால் எழுதினவர் யார்? நரசிங் ராவ், பெனகல் நரசிங். அதை அவரே சொல்லியிருக்கார். டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் எழுதினவர் உடுப்பியை சேர்ந்த பெனகல் நரசிங் ராவ். அந்த கான்ஸ்டியூஷனை வந்து அனலைஸ் பண்ணுற கமிட்டிக்கினுடைய தலைவர் தான் அம்பேத்கர். 7 மெம்பர் கமிட்டின்னு நினைக்கிறது. அந்த கமிட்டிக்கு தொடங்கிய சிறிது காலத்திலேயே அம்பேத்கருக்கு ஒரு பிராமண பெண் சாரதா கஃபீர் திருமணத்தின் போது தனது பெயரை சவிதா கஃபீர் என்று ஏன் மாற்றினார்? சாதாரணமாக இவர் அம்பேத்கர்ன்றதால சாரதா கஃபீர்ன்றத சாரதா அம்பேத்கர்னு தானே மாற்றிப்போம், மாற்றுறதுன்னா அப்படி தான் மாற்றிப்போம். முதல் பெயரை ஏன் மாற்றுறீங்க நீங்கள்? சாரதா இது வந்து நீங்கள் ஏன் சவிதா அப்படின்னு மாற்றுறீங்க? சாரதான்னா சரஸ்வதி, சவிதான்னா காளியை குறிக்கும். அப்போ அதில் என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? ஐயா,
அதே போலங்க ஐயா, நீங்க அம்பேத்கர்னா வந்து பரசுராமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. இப்ப சாரதா கஃபீர் அப்படின்றது கபூர் அப்படின்னு சொல்லிட்டு கூட கஃபீர் இல்லை கஃபீர்னா இது வந்து ஈஜிப்தோட தொடர்புடைய பேர். கஃபீர்னா இஸ்லாத்தில் எப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்னு பேர். அந்த கஃபீர்ன்றது அந்த கிரீடத்தை கவுத்துக்கிட்டவங்கன்னு பேர். அந்த ஃபேரோஸ் கிரீடம், இதை பற்றி நான் முன்னாள் வீடியோ போட்டிருக்கேன். நான் அம்பேத்கரை பற்றி முன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி இதை சொல்லியிருக்கேன். நான் கஃபீர்ன்றது ஈஜிப்தோட தொடர்புடைய பேர். முன்ன ஒரு விஷயத்தில் நான் ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன், துட்மோஸுக்கு இணையான இந்திய ஆளுமை என்பது பரசுராமன் சொல்லியிருக்கேன். அப்போ பரசுராமனுக்கு மனைவியாக வர்றவங்க வந்து ஈஜிப்துலேருந்து வரலாம்ல, அதான் கஃபீர், சாரதா கஃபீர். ஆச்சா, கஃபீர்ன்றவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கன்றது என்னன்னா தங்களையே கடவுளாக பாவித்துக் கொள்பவர்கள்னு பேர். தங்களையே கடவுளாக பாவித்துக் கொள்பவர்கள். ஏன்னா எஜிப்சியன் ஃபேரோஸ் எல்லாமே கடவுள் தான், அவங்களே கடவுள்ன்ற போது இஸ்லாத்தில் கஃபீர்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கன்னு பேர். அப்போ ஈஜிப்தில் வந்து கஃபீர்னா அவங்க எல்லாம் வந்து இந்த ஃபேரோனுடைய அந்த ஹெல்மெட்டை கவுத்துக்கிட்டவங்கன்னு பேர். கஃபீர் அது ஃபேரோவை குடிக்குது. அவங்க கடவுள். ஈஜிப்சியன் ஃபேரோ எல்லாருமே தங்களை கடவுளாக கருதி கொண்டவர். அதனால்தான் ஜீசஸ் வந்து தன்னை சன் ஆஃப் காட்னு சொல்லிக்கிட்டார். அவரே சொல்லிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. சன் ஆஃப் காட் என்ன, ஜீசஸோட அப்பா ஜூலியஸ் சீசர். அப்போ அவங்க அப்பாவோட அம்மாவை தான் பார்க்கணும். கிளியோபாட்ரா வந்து கடவுள் தானே, எகிப்தினுடைய ராணி, கடவுள் ராணி. அதனால் சன் ஆஃப் காட் அப்படின்னு ஜீசஸ் சொல்லிக்கிட்டு தான். அதனால தான் அதனால் வந்து அவங்க அதனால தான் கஃபீர்ன்ற பேர் அப்படி வருது. அப்போ அம்பேத்கர் பரசுராமன், அம்பை ஏத்தும் கரம். அம்பின்னா பரசுராமன் தான் நான் சொன்னேன். என்ன அம்பி, ஏண்டா அம்பி, அது பரசுராமன் தான். அப்போ அம்பை ஏத்தும் கரம் தான் அம்பேத்கர். அவரை வச்சுக்கிட்டு தான் இந்தியாவோட கான்ஸ்டியூஷனை மாற்றுறாங்க. அதுக்கு வந்து தலையணை மந்திரம் போட அனுப்பி வைக்கப்பட்ட பெண் தான் சாரதா கஃபீர். அவர் திருமணத்தின் போது தனது பெயரை சவிதா என்று மாற்றிக்கொண்டால், இந்த அம்பேத்கர் டிசம்பர் 6ஆம் தேதி மரணமடைந்தார். சந்தேகத்திற்குரிய முறையில் மரணமடைந்தார். அப்போ தலித் மக்கள் அவரை ஊசி போட்டு கொன்று விட்டார் என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு ஜவஹர்லால் நேரு ஒரு ஒன்மேன் கமிட்டி அமைத்து, ஜட்ஜ் கமிட்டி அமைத்து அதை இயற்கையான மரணம் என்று சொன்னார். ஆனால் நான் என்ன கேட்குறேன், பரசுராமன் செத்த அதே நாளில் எப்படி அம்பேத்கர் செத்தார்? அம்பை ஏத்தும் கரம் தான் அம்பேத்கர். அப்படின்னா அது பரசுராமனை குறித்து வைக்கப்பட்ட பெயர். அது அவருக்கு இயல்பாக வந்திருக்க வாய்ப்பில்லை. சமர் திரைப்படம் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். இவர் சிறு வயதிலிருந்தே திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவர். இவர் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சாங்க, கொண்டு வந்தாங்க. அவருடைய அம்பேத்கரின் இறப்பும் பரசுராமன் இறந்த தினத்திலேயே அவரும் இருந்திருக்கிறார். பாபர் மசூதியும் டிசம்பர் 6 தான் இடிக்கப்பட்டது. பாபர் மசூதியும் பரசுராமன் தான் குறிக்கும்னு நம்ம சொன்னோம். இதெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா அப்போ அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த அம்மாவுக்கு சவிதான்னு பேர் மாற்றிக்கிட்டாங்க. சாரதான்னா சரஸ்வதி கொலை செய்ய மாட்டாள், காளி கொலை செய்வாள். சவிதா என்பது காளியை குறிக்கின்ற பெயர். அப்போ அவரை வைத்து கான்ஸ்டியூஷனை எழுதிக்கிட்டு அவருடைய கதையை முடித்து விட்டார்கள். அதுதானே உண்மையாக இருக்க முடியும். அவரே சொல்லியிருக்காரு, கான்ஸ்டியூஷனை எழுதினது வந்து உடுப்பியை சேர்ந்த நரசிங் ராவ், பெனகல் நரசிங் ராவ் என்று. இவர் வந்து கான்ஸ்டியூஷன் டிராஃப்டிங் கமிட்டின்னு பேர். ஆனால் ஏற்கனவே டிராஃப்ட் பண்ண சட்டங்களைத்தான் இவங்க வந்து ஒவ்வொன்றும் விவாதித்து அதை வந்து கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியில் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணி விவாதங்களை மேற்கொண்டு சட்ட திருத்தங்களை மேற்கொண்டு தான் சட்டம் உருவாச்சு. அப்போ த பர்சன் ஹூ டிராஃப்டட் த கான்ஸ்டியூஷன் இஸ் பெனகல் நரசிங் ராவ். இது அம்பேத்கரே பார்லிமெண்ட்டில் சொன்னது தான் இது. அதற்கு பிறகு இதை வந்து கடைசியாக அந்த ஃபைனல் டிராஃப்டை உருவாக்குனது யாருன்னா ஒரு பானர்ஜி, கல்கத்தாவை சேர்ந்த ஒரு பானர்ஜி. அவரும் ஒரு பிராமணர் தான். அப்போ இந்திய சட்டத்தை அம்பேத்கர் எழுதவில்லை, அம்பேத்கரை கொண்டு பிராமணர்கள் எழுதிய சட்டம்தான். அதனால் அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்றணும்னு நாம் சொல்கிறோம். ஆனால் பிராமணர்கள் தங்களுக்கு சாதகமாக மாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க. அதுக்கு தான்
2/3 மெஜாரிட்டியோடு அவங்க ஜெயிச்சுட்டு அந்த கான்ஸ்டியூஷனை பிராமணருடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டு தங்களுக்கு தகுந்த மாதிரி இந்தியாவுடைய ஜியோ பொலிட்டிக்கல் மேப்பையை மாற்றுற மாதிரி செஞ்சுட்டு அதிக எம்பிக்களை உருவாக்கி அதுக்கு தான் புதிய பாராளுமன்றம் கட்டி பார்லிமெண்ட்டுக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் லடாய் வர்ற மாதிரி வரப்போகுதுன்றது அதானே குறிக்குது. கான்ஸ்டியூஷன் மாற்றும் போது இந்த லடாயெல்லாம் வரும் தானே, அப்போ செஞ்சாங்க. ஆனால் காசாவில் இஸ்ரேல் அடி வாங்குவது, அமெரிக்கா உலக அளவிலே சபிக்கப்படும் நாடாக மாறிப்போனது, அமெரிக்காவின் உள்நாட்டிலேயே மாணவர்கள் எழுச்சியாக இருப்பது, ஹூதிஸ்களிடம் அமெரிக்கா போன்ற அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளின் கப்பல்கள் எல்லாம் தீக்கிரையாகி கொண்டிருப்பது, இதையெல்லாம் பார்த்த இவர்கள் இப்போது நம்ம வாழை கொஞ்சம் சுருட்டி வச்சுப்போன்னு சொல்லிட்டு தான் இந்த எலெக்ஷனை ஜெயிச்சாவதும் போதுன்னு மாற்றிருக்காங்க. மூன்றாவது, இவரை இந்த பரசுராமன் ஆகிய உன்னை கான்ஸ்டியூஷன் எழுதணும் பரசுராமன் தான், அம்பேத்கர்ன்ற பரசுராமன். புதிய கான்ஸ்டியூஷனையும் 3வது முறையாக ஜெயிக்கிற இந்த மோடின்ற பரசுராமரை வச்சுக்கிட்டு தான் எழுத முயற்சி பண்ணாங்க. நல்லா கவனிங்க. ஆனால் புறச்சூழல்கள் அவர்களுக்கு எதிராக இருந்ததால் இப்போதைக்கு ஆட்சியை மட்டும் தக்க வைத்து கொண்டால் போதும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டு இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இந்த எலெக்ஷன் முழுக்க முழுக்க ரிக்டு எலெக்ஷன். ஒவ்வொரு எலெக்ஷனையுமே ரிக்கிங் தான். அதனால் இது முறையாக நடந்த எலெக்ஷன் என்ன சொல்கிறதில்ல. இதை வச்சுக்கிட்டு இவங்க இத்தனை ஓட்டுவாங்க அதெல்லாம் நான் வந்து அதெல்லாம் ஒரு கேலித்தனமான ஒரு பேச்சை நினைக்கிறேன். நாம் தமிழருக்கு வந்து 8% வந்துருச்சு, ஆஹா அவங்க வந்து இதெல்லாம் என்ன கதை? எலெக்ஷனே சரியில்லைன்னும் போது ஏன் இதெல்லாம் பேசுகிறீங்க? என்றைக்கு இவிஎம் இல்லாமல் ஒவ்வொரு பூத்துலேயுமே பேப்பர் பேலட் வச்சு எலெக்ஷன் நடக்கணும், அதை பூத்துலேயே என்னணும். அன்னைய வரைக்கும் இந்திய எலெக்ஷனை நான் ஒருபோதும் நம்ப மாட்டேன். இட்ஸ் அ ஃப்ராட். ஏன் வைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாதா? எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டில் எவ்வளோ கோல்மால் பண்ணலாம், எத்தனை டெக்னிக் இருக்குது. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அதை பற்றி. ஆயிரக்கணக்கான முறையில் அதில் கோல்மால் பண்ண முடியும். அது ஒரு செல்ஃபோன் சர்க்யூட் உள்ளே இருந்துச்சுன்னா போதும். நான் ஒரு வழி சொல்கிறேன். நான் அன்றைக்கி தான் சொன்னேன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து போகிறது உங்களுக்கு தெரியுமா? உன் ஃபோனுக்கு மெசேஜ் வருது, கண்ணால் பார்க்க நீ. அப்போ எலக்ட்ரானிக் மிஷினில் என்ன வருது என்ன போகுதுன்னு உனக்கு தெரியாது இல்லை. அதை வச்சுட்டு எப்படி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறீங்க நீங்கள்? என்னது என்ன கூத்துது? பேப்பர் பேலட்டை கொண்டு வா, பூத்துலே என்ன, அதான் சரியான எலெக்ஷன். அதனால் இந்த எலெக்ஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த ரிசல்ட் எல்லாமே தமிழ்நாட்டில் இவங்க முழுசும் ஜெயிச்சது. நம்ம நம்பிக்கை குறைக்கிறாங்க. 5ஆம் தமிழ்ச்சங்கத்தினுடைய நம்பிக்கை குறைக்கணும். திமுக உருவாருது தான், தமிழ் தேசியம் இங்கே இடலையம், அந்த மாதிரி நமக்கு ஒரு அவநம்பிக்கை கொடுக்கணும். அதுக்கு உங்களை முழுசாக ஜெயிக்க வச்சாங்க. அதான் நம்ம நல்லாவே ஒரு கேள்வி கேட்டோன்னு, தமிழ்நாட்டு தெலுங்கு ஆண்டுகிட்டு இருக்கான், பிராமணன் ஆண்டுகிட்டு இருக்கான், மண்ணின் மைந்தன் ஆண்டில் அமித்ஷா கேட்க மாட்டாரா? இதை கேட்க மாட்டாரா அமித்ஷா? அங்கே வந்து ஒரு தமிழை ஆட்சி கூட பண்ணலை. நவீன் பட்நாயக்கு ஒரு நம்பிக்கையுரியவராக இருந்தார், அவ்வளோதானே. அதை போய் நீங்கள் அங்கே பேசுவீங்களா நீங்கள்? இது அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் ஆளுன்ற தெரியாது அவங்களுக்கு. அப்போ எவ்வளோ பெரிய ஓர வஞ்சின. அப்போ தமிழ் மேலே உங்களுக்கு எவ்வளோ கடுப்பு, ஆத்திரம், கோவம், அதான் அங்கே காமிக்கிறீங்க. நீங்கள் இங்கே நடக்கிற கூத்துலாம் உங்களுக்கு தெரியாதா? அல்ல நீங்கள் நடத்துகிற கூத்து தான். ஏன் நீங்கள் தானே திமுகவுக்கு ஜெயிக்க வைக்கிறீங்க? ஃப்ராடு பண்ணி நீங்கள் தான் திமுகவை ஜெயிக்க வைக்கிறீங்க. காலெல்லாம் மாறதான் போகுது. ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க, அம்பேத்கர் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலேருந்து அதான் வெளிநாடுகளில் வந்து படிச்சுட்டு லா படிச்சுட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஐயா, நீங்கள் தான் வந்து நைட்ஸ் டெம்ப்ளர் பற்றிலாம் அவங்க வந்து முன்னாடி இது வரலும் யாருமே வந்து சொன்னதில்லை, நீங்கள் தான் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ அது சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்து படிக்கிறாங்க ஐயா. ஹானரபிள் சொசைட்டி ஆஃப் த இன்னர் டெம்பிள், காமன்லி நோன் அஸ் த இன்னர் டெம்பிள், இஸ் ஒன் ஆஃப் த 4 inns ஆஃப் கோர்ட். அதுக்கப்புறமா ஐயா, it is located in the wider temple area near the royal courts of justice and within the city of London. இது வந்து இப்போ லண்டன்ல இருக்கு அப்படின்றதையும் இந்த இன்னர் டெம்பிள் அப்படின்றத பத்தியும் வந்து சொல்றாங்க. இந்த இன்னர் டெம்பிள் வந்து என்னது அப்படின்னா, the temple takes its name from the Knights Templar. ஓஹோ. அப்போ அந்த இன்னர் டெம்பிள் வந்து நைட்ஸ் டெம்ப்ளர் அப்படின்ற இது உள்ளதுதான், அதுக்கு வந்து பெயரை மாற்றி இன்னர் டெம்பிள் அப்படின்னு வச்சிருக்காங்க. நீங்கள் இப்போ நைட்ஸ் டெம்ப்ளர் அப்படின்றது யூதர்களுடைய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த அமைப்புக்கு இப்போ சீக்ரெட் சொசைட்டியை இப்போ இன்னர் டெம்பிள் அப்படின்ற பேர்ல வந்து மாற்றி வச்சு லண்டன்ல அதை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த இன்னர் டெம்பிள்ல வந்து படிச்சுட்டு வெளியில வந்தக்கூடிய சில நோட்டபிள் மெம்பர்ஸை இந்த ஆர்டிகல் வந்து சொல்லுதுங்க. அது யார் யாருன்னா, ஜஸ்டிஸ் SMA பெல்கோர், a former Chief Justice of Nigeria, Prime Minister of India Jawaharlal Nehru,
The Indian independence activist Mahatma Gandhi, the Prime Minister of Pakistan Liaquat Ali Khan, British Prime Minister Clement Attlee, and George Grenville, first Prime Minister of Malaysia Tunku Abdul Rahman, fifth President of India Fakhruddin Ali Ahmad, fourth Prime Minister of Ceylon SWRD Bandaranaike, the Chief Minister of West Bengal Siddhartha Shankar Rai, and P.T. Ramchandra Kukreti is one of the first barrister of Dehradun. ஸோ இந்த மாதிரி ஐயா இவங்க எல்லாருமே வந்து இந்த இன்னர் டெம்பிளில் படித்து வந்திருக்கிறாங்க. அதாவது சீக்ரெட் சொசைட்டியில் தான் தேவர் ட்ரெயின்டு. புரியுதா? காந்தி நேருலாம் அங்கேருந்து ட்ரைனிங் ஆகி தான் வந்திருக்காங்க. இதெல்லாம் சீக்ரெட் ஆக்டிவிட்டீஸில் தான் வருது. அப்போ உலகமே எப்படி ஏமாற்றப்படுதுன்னு பாருங்கள். இந்த உலகத்தை இயக்கிறவங்களே வந்து சீக்ரெட் சொசைட்டி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா? நாமெல்லாம் ஆட்டு மந்தைகள், நம்மளை மேய்க்கிற மேசன்கள் தான் அந்த ஃப்ரீ மேசன்னு சொல்கிறவங்க. அவங்க தான் அந்த நைட் சிம்பிளாக இருந்தால் எதாக இருந்தாலும் 10, 20, 25 சீக்ரெட் சொசைட்டிலாம் இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவங்க தான். இவங்க தான் இந்த உலகத்தை இன்றைக்கி ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. வேர் ஆல் ஃபுல்டு. அதனால தான் நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ 144 இருக்கு இல்லையா, பிரிட்டிஷ்காரங்காலத்தில் இருந்த சட்டம் தான் அது. அதுவும் பார்த்தீங்கன்னா 448119. அப்புறம் இப்போ இதில் வந்து ரொம்ப கொடுமையான சட்டம்னு சொல்லுவாங்க. அஸ்ஸாம் அங்கெல்லாம் இருக்கல, ரவுலட் லான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து விசாரணை இல்லாமல் கொலை செய்வது போல் அதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்த சட்டம் தான் இன்னை வரைக்கும் வச்சுட்ருக்குறாங்க. ஏன் வச்சுருக்கீங்க? அதை ஏன் வச்சுருக்கீங்க? பிரிட்டிஷ் பீரியட்லேயே அதை எதிர்த்து போராட்டம்லாம் நடந்துச்சுலாங்க ஐயா. இருந்திருக்கணும். ஆச்சா, அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நமக்காக எழுதப்பட்டது கிடையாது. பிராமணர்களுக்காக, இந்தியாவை கட்டுப்படுத்தி அவர்கள் ஆளுவதற்காகவே திட்டமிட்டு எழுதப்பட்டது. நான் என்ன கேட்குறேன், அம்பேத்கரை வெளிநாட்டில் படிக்க வச்சிங்க சரி, ஆனாலும் நம்பிக்கை வரல அம்பேத்கர் மேலே. என்ன இருந்தாலும் வேறு சமூகத்தை சேர்ந்த மகர் சமூகம். மகர் சமூகம்னா எது தெரியுங்களா? அருந்ததியர் சமூகம். மகர்னா எப்படி தெரியுங்களா? மார்த்தானிலே குடி போனவங்க யார்? அனுமார். அனுமார் பையன் பேர் என்ன? மகரத்வஜா. மகரத்வஜா. இங்கே மகர். புரியுதா உங்களுக்கு? இந்த மகர் சாதி என்னன்னா, நாயுடுக்கள் உயர்ந்த சாதி, நாயகர்கள். அவங்க மீதி இருக்கிற அந்த மலைக்குடி மக்கள் வந்து தான் இங்கே வந்து அருந்ததியர்களாக ஆக்கப்படுகிறார்கள். இந்த அருந்ததியர் தான் மகர்ன்றதில் தான் அருந்ததியர்லாம் வர்றாங்க. எப்போ அந்த ஊர் மகாராஷ்டிராவின் அருந்ததியர் தான் அந்த மகர் ஜாதி. அப்போ யாரை? அவங்கெல்லாம் கட்டப்பாக்கள் தானே, அவங்களுக்காக வேலை செய்கிறவங்க. ஸோ அவங்கள வச்சு சட்டத்தை ஏற்றிக்கிறது. அப்படி இருந்தும் அவங்க நம்பிக்கை இல்லை. நாளைக்கு மாற்றான என்ன பண்ணுறது? அதுக்குன்னு அவரை கண்காணிக்கிறதுக்கு, அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாகி 3 மாதங்கள்லேயே அவருக்கு வந்து அந்த அம்மா 2ஆம் மனைவியாக வர்றாங்க. கான்ஸ்டியூஷன் எழுதுகிறப்ப ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க ஒரு பிராமண பொண்ணு அந்த ஆளுக்கு? இதெல்லாம் எங்கள் முன்னே யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் அம்பேத்கர் வந்து மர்மமான முறையில் இறந்த போதே எல்லோரும் தலித்துக்கள்லாம் கேட்டாங்க, இந்த அம்மா தான் கொன்னுடிச்சுக்கிட்டு. அதான் நேரு சொன்னால, நேரு வந்து 1 மெம்பர் கமிஷன் போட்டு அது வந்து ஆராய்ச்சி பார்த்துட்டு அதெல்லாம் இல்லை, அவர் இயற்கை மரணம் சொன்னார். ஆனால் நாம் கேட்குற கேள்வி என்னென்னா, அம்பேத்கர் என்பவரை பரசுராமனைத்தான் இறக்கி விட்டீங்க. அம்பை ஏத்தும் கரம் அம்பேத்கர். அம்புனாவே அம்பின்னாவே நாம் வந்து அந்நியன் படத்தில் தெரியும், அது வந்து பரசுராமன் தான் அப்படின்ட்டு. பரசுராமன் இறந்தது டிசம்பர் 6ஆம் தேதி. அது பாபர் மசூதி, 3 டோம்களை கொண்ட பாபர் மசூதி பரசுராமன் தான், பாபர் தான் பாபர். அதை அன்றைக்கி அழித்து உடைச்சிங்க டிசம்பர் 6ஆம் தேதி. பரசுராமன் செத்த அன்றைக்கி தான் அவருடைய கோயிலையும் நீங்கள் இடிச்சிங்க, அதாவது மசூதி இடிச்சிங்க. நீங்கள் கட்டின மசூதி தானே, முஸ்லீம் கட்டின மசூதிலாம் கிடையாது, பிராமணன் கட்டின மசூதி. அது 500 வருஷத்துக்கு முன்னாலே சடங்கு செய்கிறதுக்காக பிராமணர்கள் கட்டிய மசூதி தான் பாபரி மசூதி. அதை இவங்களே இடிச்சிங்க. பரசுராமனை கொலை செய்த அன்னைக்கு பரசுராமனால் பெயரால் கட்டப்பட்ட பாபரி மசூதி நீங்கள் தானே இடிச்சிங்க. அதே நாளில் தான் அம்பேத்கர் வந்து சாகிறாரு. அது எப்படி ஒரு கோயின்சிடன்ஸாக இருக்க முடியும்? unless it is a murder. He was murdered by Savita, who is also Sarada Kafir. இவ்வளோ செய்திருக்கு. அதனால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த பிராமின், பை த பிராமின், ஃபார் த பிராமின்ஸ் தான் எழுதிருக்கீங்க. எங்கள் நாட்டுக்கானதாக எழுதிருக்கீங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்திய கான்ஸ்டியூஷனை மாற்றுன்றோம், இந்தியா ஃபெடரலாக கொண்டு வான்றோம். அன்றைக்கி கவர்னர் ஜெனரல் லண்டன்லேருந்து அனுப்பி வச்சிங்க இல்லையா? லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு வந்து கவர்னர் ஜெனரல் தானே.
இங்கே நீங்கள் கவர்னர் அனுப்பி வைக்கிறீங்க எங்களுக்கு ஸ்டேட்டுக்கு. என்னையா கவர்னர் இது? இங்கே 30-40 இனங்கள் வாழ்கின்றன. ஒவ்வொரு இனத்தையும் நீங்கள் கவர்ன் பண்ணுவீங்களா நீங்கள்? ஹூ ஆர் யூ டு கவர்னஸ்? டெல் மீ, ஹூ ஆர் யூ டு கவர்னஸ்? நீங்கள் வந்தேறீங்க, நீங்களே எங்களை கவர்ன் பண்ண முடியாது. வி சேலஞ்ச் யூ, யூ கான்ட் கவர்னஸ், வி கான்ட் அக்செப்ட் இட், வி வில் கவர்ன் அவர் செல்ஸ். அதனால தான் நான் வந்து என்ன கேட்குறேன், ட்ரூலி ஃபெடரல் கான்ஸ்டியூஷன். தமிழகத்தை பற்றி அனைத்து நாங்கள் தான் கண்டக்ட் பண்ணுவோம். எலெக்ஷனை நான் தான் கண்டக்ட் பண்ணுவேன், உங்களுக்கு அதில் ஒரு இது கிடையாது. நாங்கள் தான் கண்டக்ட் பண்ணுவோம். வி வில் சென்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் டு த சென்ட்ரல் பார்லிமெண்ட். ஒரு ஸ்டேட்டுக்கு 10 பேரோ 5 பேரோ நாங்கள் அனுப்போம். அதை வச்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்டட் டிஸ்பியூட் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும், விச் இஸ் காமன் டு த ஹோல் ஆஃப் இந்தியா. டிஃபென்ஸ் அந்த மாதிரி சில துறைகள் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். மற்றதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தான் இருக்கணும். If you are truly a federal constitution, we have no problem, no issues. We want to be part of India. We want to share our wealth with other Indians. எல்லாம் எங்கள் சகோதரன் தான், உலகமே எங்கள் சகோதரர் தான். நான் ஏன் சொல்கிறேன் இந்தியா மட்டும் என்னையா, தமிழ உலகத்தின் மூத்த குடி. The entire humanity is our friends, our relatives. அதனால் we have no problem in sharing our wealth with the rest of the countries. Whatever we have surplus, or even we will starve a little and give to other people. There is no problem. செய்வோம். ஆனால் எங்களை நாங்களே ஆள வேண்டும். நீங்கள் கவர்னர்லாம் அனுப்பி வச்சுட்டு இந்த தமாஷ் பண்ணிட்டு இருக்க வேலையை நிறுத்திங்க. அதெல்லாம் முடியாது. We can't accept it. You can't govern us. We have every right to be on our own foot. நீங்கள் எங்களை கவர்ன் பண்ண வேணாம். We will govern ourselves. We have self-respect. அதனால தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனை மாற்றுன்றோம். நான் இந்த யூனிட்டரி கான்ஸ்டியூஷன் நாங்கள் இருக்க மாட்டோம். There is no one India. There is 30 India. There is no one India. ஊரை ஏமாத்தாதீங்க. இதெல்லாம் ஒன்லி ஃபார் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த பிராமின்ஸ். நீ எவ்வளோ நாளைக்கு மொட்டோலாக்க வச்சுருக்க போகிறீங்களா? இல்லை, நான் நினச்சி பாருங்கயா, நான் ஒன்று கேட்குறேன். 540 பேர் இருக்கீங்க, 44 பேர் இருக்கீங்க. டெமோக்ரஸின்னு என்ன, மெஜாரிட்டி ஓட்டு தானே. 40 பேருக்கு எதிராக அவன் வந்து கட்சி தீவை கொடுக்குறான். நம்மளால் ஒன்றும் பேச முடியல. ஈழத்துக்கு போர் புரிஞ்சா நம்மளால் ஒன்றும் பேச முடியல. ஏடா 40 பேர் எங்கே, 540 பேர் எங்கடா? எப்படா என் வாய்ஸ் அங்கே ஒழிக்கும்? முண்டங்களா, அவங்களுக்குலாம் தெரில. இது எவ்வளோ பெரிய கொடுமை இது. எப்படி இப்படி ஒரு நாடு இருக்க முடியும்? ஹவு கேன் இட் பி? ஹவு கேன் இட் எவர் எக்ஸிஸ்ட் லைக் திஸ்? எல்லாரும் தமிழுக்கு எதாவது திரும்பிட்டிங்கன்னா எங்கே நீதி இருக்க போகுது? யாராவது எங்களுக்காக பேசுனீங்களா? ஏன் அழிஞ்சு போர் பேசுனீங்களா யாராவது? எப்படி 544 பேருக்கு சபையில் எப்படி 40 பேருடைய குரல் எப்படா கேட்கும்? எப்படி கேட்கும்? இதெல்லாம் என்ன தமாஷ் இது? நாங்கள் இந்தியாவில் இருக்கணும், வெளிச்சாவாய் விரல் சுப்பிக்கிட்டு நாங்கள் இந்தியாவில் இருக்கணும் தானே? நத்திங் டூயிங். மாற்று இல்லாட்டி எங்களை வெளியே அனுப்பிடு. We want to be Indians. We want to be part of India. There is no doubt about it. But on equal footing. நீ என்ன கவர்ன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நீ என்ன சட்டாம்பிள்ளத்தனம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. We want a federal constitution for India. A truly federal constitution. அது வராட்டி போனால் we will not be part of India. But we are Indians. The whole world is our people. தமிழ் தான் உலகத்தினுடைய மூத்த மொழி. அதனால் உலகத்தினுடைய எல்லா இனங்களும் எங்களுடைய சகோதரர்கள் தான். இந்திய மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம். ஆனால் எங்களை அடிமையாக வச்சுக்கிட்டு மட்டும் இருக்கலாம்னு நினைக்காதீங்க. இதுதான் ஒவ்வொரு இந்திய இனமும் சொல்லணும். அது கன்னடிகாவாக இருக்கட்டும், அவங்க வந்து தெலுங்கராக இருக்கட்டும், மலையாளியாக இருக்கட்டும், மராத்தியாக இருக்கட்டும், ஒடியாவாக இருக்கட்டும், பெங்காலியாக இருக்கட்டும், எல்லோரும் சொல்ல வேண்டியது இது ஒன்று தான். லெட்ஸ் கோ ஃபார் எ ட்ரூலி ஃபெடரல் கான்ஸ்டியூஷன். இது ஏமாத்து கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷனை அம்பேத்கர் எழுதலை. அம்பேத்கர் வாஸ் ப்ரிப்பேர்டு. சமர் திரைப்படம் தான் இதுக்கெல்லாம். இது அவரை வந்து தயாரித்து அங்கே வெளிநாட்டில் அவர் படிக்க வச்சு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே வந்த உடனே அவர் ஸ்லேவ்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவரும் நடித்து தான் இருக்கார். அம்பேத்கரும் முழுசாக நடிச்சிருக்கார். அதனால் இந்த கான்ஸ்டியூஷன் இல்லை. அதனால தான் அதான் சொல்கிறேன்னே, எல்லாமே இங்கே வந்து பித்தலாட்டமாக தான் இருக்குது இந்தியாவே. அதுவும் நான் இன்னொன்று சொன்னேன், இந்தியாவே இந்த மக்கள் தொகையெல்லாம் பெருசெல்லாம் கிடையாது. மக்கள் தொகையை குறைக்கணும், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் இல்லை. இருந்தாலும் இந்த அதிக மக்கள் தொகையான மக்களும் கூட சுபிட்சமாக வாழ முடியும். ஏன்னா அவங்களுக்கு இந்த பக்கம் பிரம்மபுத்திரா, கங்கா, இந்தாண்ட இது சிந்து நதி எல்லாம் இருக்குது. வற்றாத ஜீவ நதிகள் இது எல்லாமே. அது இல்லாமல் ஏகப்பட்ட நதி, நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா, பாலாறு, காவிரி, வைகை, தாமிரபரணின்னு ஏகப்பட்ட ஆறுகள் இருக்குது. காடு வளம் நிறைய இருக்குது, மலை வளங்கள் இருக்குது. என்ன இல்லை இந்த நாட்டில்? எப்படி வச்சுருக்கீங்க இந்தியாவை? ஏன்னா இந்த நாட்டை ஆள்வது பிராமணர்கள், ஜோக்கர்ஸ். அவர்களுக்கு மற்றவர்கள் நல்லா இருந்தால் பிடிக்காது. இந்த நிலை மாறணும்.
அதுக்கு மாறதுக்கு என்னென்னா அடிப்படையே எலெக்ஷன் ஒழுங்காக நடக்கணும், நல்ல எலெக்ஷன் நடக்கட்டும். நீங்கள் வந்து பேப்பர் பேலட் தான், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டு கூடாது. எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டு சர்வேலன்ஸ் கேமரா மட்டும் வரும். சரியாக பயன்படுத்திங்க எலக்ட்ரானிக்ஸை. நவீன தொழில்நுட்பத்தை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்துங்க. எலெக்ஷன் வந்து பூத் கேப்சரிங்லாம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சர்வேலன்ஸ் கேமரா வச்சிடணும் இல்லையா? அங்கே வைங்க, சர்வேலன்ஸ் கேமரான்ற வைங்க. இதெல்லாம் நவீன தொழில்நுட்பத்தை அப்படி பயன்படுத்துங்க, ஊரை ஏமாத்துறதுக்கு பயன்படுத்தாதீங்க. இவிஎம் வந்து மோசடி தான், பக்கா மோசடி. உலகத்தில் எங்கேயும் இல்லாத விஷயத்தை ஏன் எங்கள் தலைமையில் கட்டுறீங்க? அதை முதல்ல உருவாக்கணும் சுஜாதான்ற பிராமணன் தான், தெரியுமில்ல, தமிழ்நாட்டு பிராமணன். பாருங்கள் எல்லாம், அதாவது லெஸ்பியன் மேரேஜ் தமிழ் பிராமணன் தான் பண்ணுறான், கே மேரேஜ் தமிழ் பிராமணன் தான் பண்ணுறான், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தமிழ் பிராமணன் தான் கொண்டு வந்தான். அப்போ எவ்வளவு ஆத்திரம் மேலே வச்சு. அதனால தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து எந்த சினிமா நடிகனும் தமிழன் கிடையாது. அதாவது முன்னணி நடிகர்கள், அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர தகுதி உள்ள யாருமே தமிழன் கிடையாது. தமிழன் வந்து கிடையாது. ஒரு காலத்தில் இருந்தாங்க, அவங்க மேலே கொலை கேஸ் போட்டாங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் தமிழன் இருந்திருக்கிறாங்க, ஆர்டிஸ்ட். அவங்க எல்லாமே கொலை கேஸ், பொய் கேஸ் போட்டு அவங்கள முடக்குனாங்க. இப்போ எல்லாருமே நான் தமிழ் தான் இன்றைக்கி வந்து ஹீரோவாக இருக்கான் தமிழ்நாட்டில், சிம்பு முதல் கொண்டு. அது மாதிரி யாருமே இங்கே தமிழன் கிடையாது. ஏன் வச்சுருக்கீங்க அப்படி? அரசியல் களத்துலையும் யாரும் ஒருத்தர் முன்னுக்கு வந்துடக்கூடாது. சீமான் மேலேயும் இப்போ நமக்கு சந்தேகம் வந்திருக்கு, அவரும் தமிழராக இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணக்கூடாதுன்னு இருக்கீங்க, இப்படி தானே வச்சிட்ருக்குறீங்க. அது மாறணும், மாறித்தான் ஆகும்.